சர்ச்சைக்குரிய பேச்சு ஆபாசமான முறையில் அருவருக்கத்தக்க கருத்தாக அது அமைந்து விட்டது. இரட்டுற மொழிதல் போன்று இரட்டை அர்த்த வசனத்தோடு அவர் பேசிவிட்டார் என்பதாகவெல்லாம் விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அதற்கான காரணம் என்ன, தேவை என்ன ஏற்பட்டது என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் காவல்துறையினர், தஞ்சை மாவட்ட காவலர்கள் உதயநிதியிடம் கேட்டறிய இருக்கின்றார்கள். தனக்கு முன்பாக குறிப்பாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு தாம் அழைத்து வந்திருக்கக்கூடிய செய்தி அறிந்து நூற்றுக்கணக்கில் குவிந்திருக்கக்கூடிய தன் கட்சியினுடைய தொண்டர்களை நெருங்கி சென்று கையசைத்து அவர்களை ஆரவாரத்தோடு இருந்த சூழ்நிலையில் அமைதிப்படுத்திவிட்டு காவல் நிலையத்திற்கு உள்ளாக உதயநிதி ஸ்டாலின் சென்றிருக்கின்றார். இப்பொழுது அவரிடம் விசாரணை தொடங்கியிருக்கின்றது. பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அந்த கேள்விகளுக்கு உதயநிதி எவ்வாறு பதில் சொல்ல போகின்றார் என்பதை பொறுத்துதான் இந்த புகாரினுடைய வழக்கினுடைய அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்ற தகவலை காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இப்போது காவல் நிலையத்திற்கு உள்ளாக சென்றிருக்கக்கூடிய உதயநிதியிடம் நடிகை தொடர்பாக பேசியது ஏன், முதலமைச்சரை குறிப்பிட்டு ஒரு கருத்தை இரட்டை அர்த்தம் கொண்ட பட்டவர்த்தனமாக அதை இரட்டை அர்த்தம் கொண்ட ஒரு வசனம் என்று அனைவருக்கும் புரியும் வகையிலான ஒரு பேச்சை பேசியது ஏன், காவிரி தொடர்பாக நடைபெற்ற போராட்டத்திலே எங்கே இருந்து அந்த இரட்டை அர்த்த வசனம் வந்தது, அதற்கான தேவை உதயநிதிக்கு ஏன் ஏற்பட்டது என்பது உள்ளிட்ட கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவரிடம் தஞ்சை மாவட்ட காவலர்கள் எழுப்பக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்காகத்தான் இந்த விசாரணை, அதற்காகத்தான் இந்த 8 மணி நேர பயணம், அதற்காகத்தான் காலை முதல் இந்த கைது நடவடிக்கை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றமும் கூட விசாரணை நடத்துவதற்கு எந்த தடையும் பிறப்பிக்கவில்லை, விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உதயநிதிக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப, உத்தரவுக்கு ஏற்ப தற்போது உதயநிதி காவல் நிலையத்திற்கு உள்ளாக சென்றிருக்கின்றார். ஆரம்பத்திலே காவல் நிலையத்திற்குள் செல்ல மாட்டேன், எந்த காவல் நிலையத்தில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதோ அந்த காவல் நிலையத்திற்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று திட்டவட்டமாக வண்டியை விட்டு இறங்காமல் மறுப்பு தெரிவித்து அமர்ந்திருந்தார் உதயநிதி. அதன் பிறகு ஏவா வேலு உள்ளிட்டவர்களுக்கு வந்த சில தொலைபேசி அழைப்புகள், அமைச்சராக இருந்த மூத்த நிர்வாகி KN நேருவுக்கு வந்த சில தொலைபேசி அழைப்புகள், அந்த அழைப்புகளுக்கு பிறகாக அவர்கள் உதயநிதியை நெருங்கி சென்று சொன்ன சில விஷயங்கள், அதன் பிறகாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார். உள்ளே சென்று தன்னை விசாரணைக்கு உட்படுத்த அனுமதி வழங்கி இருக்கின்றார். விசாரணையை காவல்துறையினர் தொடங்கி இருக்கின்றார்கள். 8 மணி நேரமாக பயணம் செய்து வந்திருந்த உதயநிதி ஸ்டாலினிடம் தற்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து தஞ்சை மாவட்ட காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். அதற்கு வெளியில் நூற்றுக்கணக்கிலே திமுகவினுடைய தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். உதயநிதி வெளியில் வரக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருக்கின்றார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கின்றது. நேற்றைய தினம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு, அதாவது ஒரு 24 மணி நேரத்திற்குள் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அவர் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். பெண்கள் தொடர்பான வன்கொடுமை தடுப்பு சட்டம் எவ்வளவு விரைவாக அரசு எந்திரத்தின் கவனம் பெறும், அரசு தற்போது அமைந்திருக்கக்கூடிய அரசு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்டவற்றில் எல்லாம் ஒரு வழக்கை பதிவு செய்தால் எவ்வளவு விரைவாக அந்த வழக்கை விசாரணைக்கு உட்படுத்தும், குற்றம் சாட்டப்பட்டவர்களை காவல் நிலையத்திற்கு வரவழைப்பார்கள் என்பதற்கான ஒரு முன் உதாரணமாக இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கின்றது தமிழக காவல்துறை என்பதாகத்தான் இந்த வழக்கில் இதுவரை நடந்திருக்கக்கூடிய அந்த நகர்வுகள் எல்லாம் எடுத்துச் சொல்கின்றன. செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியிடம் தற்பொழுது விசாரணை நடைபெறுகின்றது. விசாரணை நிறைவுற்ற பிறகு காவல்துறை அனுமதியின் அடிப்படையிலே அவர் திருச்சிராப்பள்ளி சென்று திருச்சி விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலமாக சென்னை செல்லக்கூடும். சென்னைக்கு அவர் எத்தனை மணிக்கு வந்தடைகின்றார் என்பதை பொறுத்து அவரை வரவேற்பதற்கு சென்னையிலும் கூட திமுகவினுடைய நிர்வாகிகள் காத்திருக்கின்றார்கள். நாளைய தினம் தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. முதல் முறையாக நிதிநிலை அறிக்கையை தன்னுடைய அரசுக்காக நிதியமைச்சர் வழக்கமாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார். அந்த அரசிலே முதலமைச்சராக இருந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதை பார்க்க இருக்கின்றார் தமிழக முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய். இந்த நிலையில் தான் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு 8 மணி நேர பயணம், அதன் பிறகாக எதிர்பார்க்காத ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று அங்கே ஒரு விசாரணை என்பதாக காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர் காவல் நிலையம் சென்றிருக்கின்றார். காவல் நிலையத்தில் என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன, அதற்கு எப்படியான பதிலை சொல்ல போகின்றார் என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கு நீர்த்து போகுமா அல்லது இந்த வழக்கு நிலைத்து நின்று தொடர் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு ஏதேனும் ஒரு தண்டனையை எதிர்க்கட்சி தலைவருக்கு பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பு சட்டப்பூர்வமாக இருக்கின்றதா என்பது இன்னும் சற்று நேரத்திலே இந்த விசாரணை நிறைவடைந்த பிறகு தெரிய வரும். விசாரணைக்கு பிறகாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திப்பதற்குமான வாய்ப்பும் இருக்கின்றது. தஞ்சையிலே இவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தற்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தோடு நிறுத்தப்பட்டு விட்டார் என்பதை தெரிந்து கொண்டு செங்கிப்பட்டியிலே குவிந்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். செங்கிப்பட்டிக்கு தொடர்ந்து தஞ்சையில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள் வருகை தரக்கூடிய காட்சியை காண முடிகின்றது. நூற்றுக்கணக்கில் திமுகவினுடைய தொண்டர்கள் தஞ்சையில் இருந்து வருகை தந்து செங்கிப்பட்டி பகுதியிலே காத்திருக்கின்றார்கள். அவர்களை நோக்கி கையசைத்து நன்றி தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காத்திருங்கள், வருகின்றேன், அமைதியாக நில்லுங்கள் என்று சொல்லி உள்ளே சென்றிருக்கின்றார். தற்பொழுது விசாரணையை காவல்துறையினர் தொடங்கி இருக்கின்றனர்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.